ஏன்னா அவங்க பேசுறதே எனக்கு புரியல. அவங்க கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி லைட்டா எனக்கு பயமா இருக்கு. இது நம்ம ஓச்சிமான் சிட்டியோட டே 2ங்க. நைட்டு ஃபுல்லா நாங்க அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நடந்து கூத்தடிச்சுட்டு வந்ததுல டயர்டாகி படுத்து காலைல நல்லா படுத்து தூங்கியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டைம் ஒரு 10:50 ஆயிடுச்சு. நாங்க காலைல 8 o'clock கிளம்பி போலான்னு பிளான் பண்ணது. நான் கிளம்பிட்டேன் 8:30க்குலாம் எந்திரிச்சு. ஆனா இவங்க இந்த லேடிஸுங்க கிளம்புறதுக்கு ஒரு 10:30 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால நாங்க ரூமர்ஸ் டைரக்டா செக் அவுட் பண்ணிட்டு போற நிலைமை வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா 1 ஹவருக்கு 100K டாங் வந்து நாங்க பேமெண்டா கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இனிமேல் எங்க போனாலும் நாங்க பேக்கை தூக்கிட்டு தான் நடக்க போறோம். ஏன்னா இங்க இருந்து நாங்க அடுத்த ஊருக்கு கிளம்பணும். அதுக்கு நாங்க ஃபிளைட்ல போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னும் ரெடி ஆகுறாங்க, இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த 100K கட்டிட்டு தான் வெளியே போறோம்னு நினைக்கிறேன் ரூம் செக் அவுட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியட்நாமில் இருக்க ஒன் ஆஃப் த யூனிக்கான ஒரு கெஃபே தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த கெஃபே நார்மலாக நம்ம ஊரில் பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப யூனிக்கான கெஃபே. அதை ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னு நேரில் போய் காமிக்கிறேன் வாங்க. என்னமோ ரூம் பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னீங்க, இந்த ஹோட்டல் போய்கிட்டே இருக்கு வண்டி. மோஸ்டா சென்னையோட ப்ரைஸும் இங்கே இருக்க ப்ரைஸும் சேம் தான். நம்மளோட கரன்சி வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால 300 400 இருக்கு. ஆனால் நீங்கள் சென்னையில் போயிட்டு இது 300 400 கொடுத்து சாப்பிடும் போது ஐயோ அம்மம்மான்னு வயிற்றுல அடிச்சுப்போம். அப்படிதான் இருக்கு. ஆமாம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோடீஸ்வரனுங்களா இருப்போம். ஆனால் அதையே நம்ம இந்தியன் காசுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அதை பண்ணாதீங்க, வேண்டாம். கேப்லாம் வந்து என்னோட இன்சார்ஜில் இருக்கிறதுனால நான் தான் அதெல்லாம் பார்த்தேன். ஃபினான்ஷியர் யாருன்னா என் தங்கச்சி இங்கே பக்கத்தில் உட்காந்து. ஃபைனலி நாங்கள் எங்களோட அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபே, அதுவும் பேர் பார்த்தீங்கன்னா ஓஆசிஸ் கேஃபே. நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. பட் எப்படி இருக்கும்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். வாவ், சத்தியமாக தரோம். ஏன் சொல்கிறேன்னா, ஓ இதாங்க அந்த கேஃபே பேர். இங்கே ஓவர் க்ரௌடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி இன்னும் 11 மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க. அந்த அளவுக்கு க்ரௌட்னா பார்த்துக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நாங்கள் மேலே போய் வெயிட் பண்ணுவோங்க. என்னது இது கையில்? இதுதான் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து எங்கள் கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதில் இப்போ பீப் அடிச்சா நாங்கள் கீழே போய் உட்காரணும். இங்கேயே டேபிள் நல்லா தான் இருக்குது, பட் கீழே இதை விட சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கீழேயும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த ரவுண்ட் வந்து கொடுக்கறதுக்கு தான் இப்போ இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுறதே எனக்கு புரியல. அவங்க கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி லைட்டா எனக்கு பயமா இருக்கு. இங்கே ஆக்சுவலி யார் பேசினாலுமே எங்களுக்கு ரூடா தான் தெரியுது. அது ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. மேபி அவங்களோட ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சிரிச்சுக்கிட்டே திட்டுற மாதிரியே இருக்குதுங்க. லிட்டரலி ரூடா தெரியுது அப்படின்னு எனக்கும் ஃபீல் ஆச்சு, இவங்களுக்கும் ஃபீல் ஆச்சு. இது எங்களோட தனிப்பட்ட கருத்து. அழைப்பு வந்துச்சு. நான் இந்த கெஃபேவை பற்றி சொல்லும் போது யூனிக்கான கெஃபேன்னு சொன்னேன்லங்க, அதுக்கு காரணம் இதாங்க. நம்மளை சுற்றி தண்ணி இருக்கும், நடுவில் ஒரு போட்டில் உட்காந்துட்டு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இந்த கெஃபேவோட தீம் இருக்குங்க. நம்ம நடுவில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நிறையா கோய் ஃபிஷ்ஷாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. அந்த வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே மீன் ஓடுது. அதுவும் ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. நம்மளுக்கு பசி தாங்க முடியலங்க, அதனால நான் அப்படியே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு. இந்த மேகி மேஜிக் மசாலா இருக்கும்ல, பெரிய மசாலா, அது போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கு வேண்டாம். ஏங்க இது வந்து நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க், தப்பாக நினச்சிட போகிறாங்க. ஃபைனலி நாங்கள் அங்கே சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபுட்டை பற்றி இப்போ சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆம்பியன்ஸு குறை சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருமே வியட்நாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெஃபேவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஏன்னா வியட்நாம் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள்.